மாதவா ஆழ்வார்களே கருடால் நலம் தானே? ஆஹா மாயவா யாதவா கேசவா பச்சத்திரு மேனியா பவளத்திரு மேனியா எல்லாருமே சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க ஆழ்வார்களே. ஆனா இன்னைக்குதான் நான் கண்குள்ளதா பாத்துக்கிறேன். சீர்திருத்தமான சிங்கார பொன்மேடையிலே நான் வந்திருக்கும் தருண காலங்களில் நான் யாரு, நான் எப்பேற்பட்டவன், என்னை பற்றி நீ அறிந்தாயா, தெரிந்தாயா, புரிந்தாயா? நான் ஆழ்வார் தானே ஐயா. மாதவா உனக்கு தெரியுமான்னு தான் நான் கேட்டேன். அப்படித்தானே? இந்த ஆழ்வாருக்கு தெரியாதா? நீங்க யாரு தெரியுமா? சொல்லுங்க. நம் நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமையும் பெருமையும் சிறந்த நன்னாட்டிற்கு பொன்னாடாகி வழங்கி வரக்கூடிய நன்னகரத்தின் பெயர் யாது? என்னப்பா ஊருனா வாங்குற? என்ன சாமி தெரியும்? தெரியாதா சாமி? நான் சொன்னா தப்பா சாமி, நீங்களே சொல்லணும். ஏதாவது கொடுத்தாங்களா உனக்கு? ஒண்ணுமே இல்லையே சாமி. ஏடா உதவியாட்டுமே நிக்கிற, உனக்கு சுறுசுறுப்பு இல்லையா? இல்ல சாமி, இனிமேல் தான் வரும். வரும். இன்னும் ராமரெட்டிப்பட்டி கிராமம். சத்தமா சொல்ல. ராமரெட்டிப்பட்டி கிராமம். ராமரெட்டிப்பட்டி கிராமத்தில் சேர்ந்த சின்ராசன் வளவை. யார் அவன் மாதிரி சொல்றான்? உலக நல்ல அருள் அளிக்கக்கூடிய ஸ்ரீராஸ்ரீ சொல்றான. அதாங்க நானும் சொல்றேன். ஸ்ரீராஸ்ரீ அஞ்சனை மைந்தன். என்ன சொன்னீங்களா? அஞ்சனை மைந்தன். ஐஞ்சனை மைந்தன். அப்பப்ப கொஞ்சம் கொளருங்க. அஞ்சனை மைந்தன். அஞ்சனை மைந்தன் அனுமந்தனுக்காக வேண்டி நம்முடைய அருமை அண்ணா துளசிக்காரனா தான் தெரியும். அருமை அண்ணா அவர்கள் பெரிய சொல்ல எல்லாத்துக்கும் தெரியும். வருடா வருடம் அந்த ஆண்டவனுக்காக வேண்டி துளசி வாசம் மாறுமா? மாறவே மாறாது. அதனால அந்த துளசினாவே எல்லாத்துக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ பொழைக்கிறே இல்லையா? நான் பொழைக்கணும். சொல்லு சாமி. மாதவா இந்த அஞ்சனமே இந்த ஆஞ்சநேயன் ஹனுமன் ஜெயந்தின்னு கொண்டாடுறது இந்த அனுமனுடைய பிறந்த தினத்தை தான். அதற்காக வேண்டி ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி, சேர்ந்து கெடுவாரும் இல்லை, பிரிந்து வாழ்வோரும் இல்லையா? அப்படமைக்கேற்ப நம்முடைய அருமை அண்ணா குலத்தார் யாவற்றார் பேர்களும் சிறுதுளிதான் பெருவெள்ளமாகுமா? சிறுதுளிதான் பெருவெள்ளமாகும். அதை போல ஒருமனதாக நின்று மனிதனுக்கு போதுன்னு சொல்றது என்னப்பா? ஒன்னே ஒண்ணு சாமி, என்ன? பசி என்று சொல்லுவான். அன்னதானம். அம்மா நமக்கு வைக்கிறார அன்னம் விட்டு அப்பளம் ஒப்பளத்தோட அமுது பரிமாறி என்னது உன்னது நெஞ்சறியும். திருவிளக்கை ஏற்றி வைத்தால் அந்த தெய்வம் அறியுமா? சில பேருக்கு தெரியாது, நெஞ்சியா அறியும் சொல்லி தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒத்துக்காது. அப்பதான் நெஞ்சு கறிக்குமா, அதனாலதான் நெஞ்சு அறியும். சொல்லுங்க. தின்னது உன்னது நெஞ்சறியும், திருவிளக்கை ஏற்றி வைத்தால் அந்த தெய்வம் அறியுமா? அதை போல நமக்கு வயிறார் அன்னமிட்டு போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதானத்தையும் போதாது என்று சொல்லக்கூடிய சொர்ணதானத்தை கொடுத்து அன்புடன் செதற்குட்டி வைத்துள்ளார் அரங்கேற்ற
செய்த அத்தனை ஊர் பொதுமக்களும் அது மட்டும் இல்லாம நாடக கலைஞர்கள் இருந்தாலும் நாடக ரசிகர்கள் நாடகக்காரங்களுக்கு ரசிகர்கள் தான் முக்கியம். ஆண்களாக பிறந்திருக்கும் அப்பன்மார்களும் பெண்களாக பிறந்திருக்கும் நமதருமை தாய்மார்களும் நாடக கலா ரசிக பெருமக்களும் சிறியோர் முதல் பெரியோர் வரை யாவற்றார் பேர்களும் இந்த தெய்வீக சபையில் கடலை போல் காட்சியளிக்கிறார். அனைவற்றார் பேர்களுக்கும் நம்முடைய வாழப்பாடி சிவசக்தி நாடக மன்றத்தின் சார்பாக இந்த சிறியவனின் முத்தான முதற்கண் வணக்கம். மாதவா, அப்படி இருந்த போதிலும் இன்று வைத்துள்ள நாடகம் யாது? என்ன காரணம்? என்னத்துக்கு இந்த நாடகம்? எதுக்கு இது வச்சிருக்கிறாங்க? என்னன்னு சொல்லு சாமி. எதுவுமே நீ சொல்ல மாட்டியாப்பா? ஐயோ, ஞாயிறுக்குள்ள தலைதான் ஆடணும், வாழ ஆடக்கூடாது. நீங்க இருக்குள்ள நான் என்ன சாமி? நான் பின்னாடி வாழ மாதிரி சாமி. இவன் சோத்துக்கு இருந்தா மாதவா, அப்படி இருந்த போதிலும் அந்த திருப்பதி எம்பெருமான் நாராயணமூர்த்தி ஸ்ரீ சொல்றா ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனிவாச வெங்கடேச பெருமாள் அந்த திருவந்தி மலையில எப்படி போய் உட்கார்றாரு? அவருக்கு எப்படி திருமணமானது? என்ன நடந்தது? சுருக்கமா சொல்லணும்னா இந்த நாடகத்துக்கு பேரு வெங்கடேச பெருமாள் நாடகம். எல்லாம் கேட்கணும், யாரும் எழுந்து போக கூடாது. போனவங்களுக்கு அந்த பெருமாள் காட்சியும் கொடுக்க மாட்டார். அட்ரா புர்ரான்னு போற நாடகம் கலைக்கணமான நாடகம். இந்த வெங்கடேச பெருமாள் நாடகத்தில் நான் யாராக வந்துள்ளேன்? நான் முன் ஜென்மத்தில் நான் யாராக பிறந்தவன்? நான் எப்படி ஜனித்தவன்? நான் எத்தனை அவதாரம் கொண்ட புருஷன்? ஆண்டவா சொல்லு சாமி. நான் யார் தெரியுமா? யார் ஆண்டவா? ஏனப்பா கூட்டத்தில் கூச்சல்? ஒரு கூச்சல் சாமி. அவங்களுக்கு என்ன ஒரு குழப்பம். நம்மளுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி. யுகங்கள் 4 கிரகிதா இல்லைங்க, கிரிக்குதா சேர்ல உக்காராமா. ராமரெட்டிப்பட்டியை சேர்ந்த சுப்ரண்ணா மகன் பிரசாந்த் அண்ணா அவருடைய சொத்திலிருந்து நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். அவர்களும் இன்னும் யாவற்றார் பேர்களும் நமக்காக அன்பளிப்பு செய்தாரே. அருமை அண்ணா துளசிகார் அண்ணா அவர்களும் அருமை தாய் அவர்களும் அவருடைய சொத்திலிருந்து நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். அவருடைய குடும்பமும் ஏர் போன மக்கள் எல்லாம் போராக விளைந்து அருகபுல் வேரோடி ஆளா இலை போல் தலை தலைத்து சென்ற இடமெல்லாம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமா. ஒரு மனிதனுக்கு பணம் காசு சொத்து சுகம் எவ்வளவு இருந்தாலும் பேரு கௌரவம் அந்தஸ்து எல்லாம் சில காலம் தான். மனித வாழும் வரை பணம், செத்து போனோம். அதை போல யாவற்றார் நமக்காக அன்பளிப்பு செய்த அத்தனை உள்ளவர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று இன்புற்று சுகமாக வாழ எல்லாம் அல்ல அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயனை வேண்டிக் கொள்கிறோம். பத்தியா வந்தமா நம்ம போனமான இருக்க கூடாது. பணம் கொடுத்தா பாவம் போகுமா, துட்டு கொடுத்தா தோஷம் போகுமா. அது மாதிரி
மாதிரி நம்ம வந்த இடத்துக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஐயா கொடுத்துருக்கிறார். ஆகட்டுங்க. சாமி நான் யார் தெரியுமா? ஐயோ சத்தம் போட்டாங்கன்னா உன்னைதான் நான் இன்னொருத்தனை விட்டு அடிச்சு கொள்ளுவேன். யாருமே சத்தம் போட மாட்டாங்க சாமி. நந்தனந்தனன், நாராயணன், பச்சத்திரு மேடிமாயன், பாலவந்த மாயக்கண்ணன், தசரத புத்திரன், தாடகி சம்காரன், மதன கோபாலன், மாய வினோதன், சபல சூத்திரதாரி, சத்யபாமாவாசன், நித்தம் புகழும் நேசன், அடியவர்க்கு இறையவன், அரக்கர்களின் சம்காரன், அவனியை ஓரடி அளந்தபாதன், என் பெயர் ஸ்ரீவந்த நாராயணன் என்று அறிந்து கொள்வார். அப்படி நான் நாராயணனாக இருந்தாலும் யுகங்கள் 4 என்று சொன்னனே. துபாவரை, கலியுகம். இந்த 4 யுகத்தில் அகத்தில் 1008 அவதாரங்கள், யுகத்தில் 108 அவதாரங்கள். என் தசாவதாரமோ 10 அவதாரம். இந்த தசவென்ற 10 அவதாரம் கொண்டேனே. என்ன அவதாரம் தெரியுமா? மச்சமாக ரூப கொண்டே
மாதவா மாயவா கிரயுதா முதல் யுகத்தில் நான் எடுத்த அவதாரம் 6 அவதாரம். ஆகட்டு சாமி. என்னென்ன என்ன சாமி? வேண்டாம், ஊன் கொண்டாடா. ஒன்னும் பாதமே பண்ணல சாமி. முதல் அவதாரம் என்ன? மச்சம். அச்சம் என்றால் மீன். சேர்க்கை எனும் மீன் மச்சவதாரம். ஆமா. இரண்டாவதாக கூர்மம். மூன்றாவதாக பராகம். நான்காவதாக என்னென்ன சொன்ன சொல்லு. கூர்மம் வராகம். மச்சம், கூர்மம், பராகம். 3 சொல்லிக்கிறீங்க. நாலாவதாக நரசிம்மம். ஐந்தாவதாக வாமனம். ஆறாவதாக பரசுராமன் அவதாரம் கொண்டே. இதில் முதல் யுகத்தில் திரைதா முதல் யுகத்தில் 6 அவதாரம். திரைதா யுகத்தில் 2 அவதாரம். என்னென்ன? ராம அவதாரம். ராமன் நான் எப்படி ஜனித்தவன்? தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை, கைகேயி, சுமித்திரை என்று சொல்லக்கூடிய 3 தாய்மார்களுக்கும் நாங்கள் 4 மக்கள் பிறந்தோம். ஒன்றல்ல 2 கிடையாது, 4 மக்கள். ஆகட்டும். யார் யார்? யார் யாருங்க? ராமன். ராமன் ஒன்று, லட்சுமணன். லட்சுமணன் ஒன்று, பரதன். பரதன் ஒன்று, சத்ருக்கன். சத்ருகன் ஒன்று. நாங்க 4 பேர்னு சொன்னனே. அப்படி 4 மக்களாக பிறந்து நான் யாரை மாலையிட்டவன்? யாரு சாமி? ஜனக மகாராஜனுடைய மகளாக விளங்கக்கூடிய ஜானகி. ஜானகியை மாலையிட்டு சீதையாகப்பட்டவளை நாட்டிற்கு கொண்டு வந்த போது என் தாயாவற்ற சொல்ல வார்த்தைபடி சிற்றன்னை கைகையின் வார்த்தை கேட்டு 14 வருஷம் வனவாசம் செல்ல அந்த தருணத்திலே கந்தகாருண்ய வனமாக எனக்கு நடந்ததே ஒரு எண்ணங்கள். தென்னிலங்காதிபதி 10 தலை 20 கரம் கொண்ட ராமணேஸ்வரன் என் தேவியாகிய சீதையை கொண்டு போய் அசோகவனத்திலே வைத்தார். அப்படி அசோகவனத்தில் சிறை வைத்தாலும் அந்த தருணத்திலே என் தமையனாகிய லட்சுமணோடு இந்த ராமர் சேர்ந்து யாவற்றார் இந்த அனுமந்தன் துணை கொண்டு தென்னிலங்கை சென்று ராவணாதி வர்க்கத்தை ராவணேஸ்வரன், கும்பகர்ணன், மயில் ராவணன் யாவற்றார் வதைத்து யாவற்றார் இந்திரனையே சிறை கொண்ட மேகநாதன் என்று சொல்லக்கூடிய இந்திரஜித்தையும் வதைத்து தேவியாகி சீதையை சிறை மீட்டு இது ராம அவதாரம். அடுத்தபடியாக பலராமன் 8வது அவதாரம். பலராமன் என்ன சொன்னீங்களா? பலராமன் சொல்லுங்க. பலராமன் எதற்காக? என்ன காரணம்? நாட்டு மக்களுடைய நன்மைக்காக, நாட்டு பிரஜைகளுக்காக, மக்கள் எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் படிக்கு சுகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி பலராமனாக பிறந்தேன். 9வது அவதாரம் என்ன? கண்ணனாக ஜனித்தேன். நான் கண்ணனாக பிறந்த பொழுது என்னை பாசத்தோடும் அன்போடும் பெற்றெடுத்தாரே என் தாய், எங்க அம்மா. உனக்கு தாயார் இருக்கிறாரா? எனக்கு சாமி எங்க கேறால தெரியல. முடிச்ச உடனே பிறந்த உடனே உங்க அம்மா செத்து இருக்கணுமே. செத்து இருக்கணும், சாகாத அப்படியே கேறா. உங்க அம்மா கேறா இல்லைங்க. யாராம பேசுவது போல் என்னிடத்தில் பேசினார். உன்னை திட்ட மாட்டேன், உன்னை அடிக்க மாட்டேன், உன்னை துன்பங்கள் செய்ய மாட்டேன். உன்னை பார்த்து சிரித்தால் உன்னுடைய 7 ஜென்மமும் குல நாஸ்தியாகிவிடும்.